இங்க கூட்டிட்டு வர போறேன்னு லாவண்யா உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா ராகவ்? அதான் ஹால்ல டெக்கரேட் பண்ணா பாட்டி கேள்வி கேட்பாங்கன்னு நினைச்சு அவங்கள வரவேற்க எங்க இவ்ளோ டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அபி இல்ல அபி, நான் வேண்டாம் ராகவ், எதுவும் சொல்ல வேண்டாம். நான் எதையும் கேக்குற மனநிலைமையில இல்ல. இப்படா இந்த இடத்தை விட்டு போவோன்னு இருக்கு. அபி நான் சொல்றத கொஞ்சம் நீ பொறுமையா கேட்ட. வேண்டாம் ராகவ், இனிமே நான் எதுவும் பேச வேண்டிய அவசியமே இல்ல. எது நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மது உயிரோட வந்ததுக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அபி இந்த டெக்கரேஷன்ல நாம இப்ப என்ன, மதுவை இங்க கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கணுமா? அதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, சீக்கிரமா போயிருவேன்ல. அப்போ உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணா செய்யுங்க. போதும், நிறுத்துங்க ராகவ். ஏன் இவ்ளோ கோவம்? யாரோட இழப்பு உங்களை அளவுக்கு அதிகமா பாதிச்சு உங்களை இப்படி எல்லாம் ஆத்திரப்பட வச்சுச்சோ அவங்களே உங்க முன்னாடி இப்ப வந்து நிக்கிறாங்கல்ல. இப்பவும் ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவங்கள மறந்துட்டு என்ன எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு அவங்க உங்களை தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு நினைச்சு கோவப்படுறீங்களா? நான் தான் சீக்கிரமா இங்க இருந்து போயிருவேனே. அதுக்கப்புறமா அவங்களுக்கு நமக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெளிவா பேசி புரிய வச்சுக்கோங்க. இனி நீங்க யார் மேலயும் எதுக்காகவும் கோவப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த லூசி ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? இவளுக்கு நாம எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஆனா ஒன்னே ஒண்ணு ராகவ், அவங்களையாவது எந்த காரணத்துக்காகவும் சந்தேக பார்வையோட பார்க்காம ஒரு மனுஷியா நடத்துங்க.